ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புதிய தலைப்பின் கீழாக நம்ம ஒரு தொடர் போதனையை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ், தெய்வீக ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருந்தோம். நான் போய் என்னுடைய வீடியோவில் பார்த்தேன், எத்தனை நாட்களாக இந்த செய்தி நான் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 3 மாதங்கள் நான் இந்த டிவைன் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஸோ இந்த டிவைன் பிளெஸ்ஸிங்கோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இன்னொரு டாபிக், தெய்வீக உறவு. ஸோ இந்த டிவைன் பிளெஸ்ஸிங் உங்கள் வாழ்க்கையில் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா இந்த டிவைன் ரிலேஷன்ஷிப் தான் ஒரு பேஸ் மாதிரி, ஒரு அஸ்திபாரம் மாதிரி. இந்த உறவில் நீங்கள் இருக்கும் பொழுது தான் உங்கள் மேலே அந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள்லாம் என்ன செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ நான் தேவ சமூகத்தில் அப்படியே நான் உட்காந்து காத்திருந்தேன். தட் மீன்ஸ் நான் ப்ரேயர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவரே, நான் இந்த டாபிக் முடிச்சிட்டேன், அடுத்து நான் என்ன பேசணும், இந்த கூடாரத்துக்குள்ளே வருகிற என்னுடைய விசுவாசிகளுக்கு நான் எதை சொல்லிக் கொடுக்கணும், அவங்களுக்கு எது அவங்களுடைய நீடாக இருக்குது அப்படிங்கிறத நான் சும்மா உட்காந்து அப்படியே நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஆண்டவர் இந்த டிவைன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த டிவைன் பிளெஸ்ஸிங் அப்படிங்கிற அந்த செய்தி என்ன ரொம்ப ஆசீர்வதிச்சு, உங்களையும் நிறையா விதங்கள் அது ஆசீர்வதித்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த டிவைன் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவை அது நிச்சயமாய் புதுப்பிக்கும். ஆண்டவரோடு அந்த உறவின் ரியாலிட்டி, உண்மை தன்மையை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். ஸோ இந்த தெய்வீக உறவு அப்படிங்கிறது, டிவைன் ரிலேஷன்ஷிப் இஸ் அ ரிலேஷன்ஷிப் வேர் காட் is the foundation, Christ is the center, and the Holy Spirit is the guide. இந்த தெய்வீக உறவு என்பது பிதாவை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மையமாகவும் பரிசுத்த ஆவியானவரை வழிகாட்டியாகவும் கொண்ட ஒரு காரியத்திற்கு பேர் தான் அந்த டிவைன் ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் யாரை மையமாக வைத்திருக்கிறோம்? பிதாவை அடித்தளமாக வச்சுருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை மையமாக வச்சுருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை வழிகாட்டியாக வச்சுருக்கிறோம். ஸோ இந்த உறவுக்குள்ளே ஏன் ஆண்டவர் நம்மளை கொண்டு வராரு? அவருடைய மகிமைக்காக, அவருடைய நோக்கங்களுக்காக நாம் பாதுகாக்கப்பட்டு வழிநடத்தப்பட அவரையே மையமாக கொண்டு செயல்படுகிற ஒரு உறவு. இது நம்ம மற்ற மனுஷங்களோடு இருக்கிற அந்த விதமான உணர்வு பூர்வமாக அது அந்த மாதிரி இது இருக்காது. ஆண்டவருக்கு உங்களுக்குமான உறவு அப்படிங்கிறது உடன்படிக்கை, அன்பு, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், அப்புறம் பரஸ்பர ஆவிக்குரிய வளர்ச்சி. இந்த அடிப்படையில் தான் நம்ம ஆண்டவருடைய உறவு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். முதலாவது இதற்கு ஆதாரமாக அல்லது ஒரு கீ வேர்ஸாக வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முடிவிலே யோவான் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்கிறாரு. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. The tabernacle of God is among men and he will live among them. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். ஸோ இதுதான் டிவைன் ரிலேஷன்ஷிப். ஆண்டவருடைய இருதயம் இல்லை, ஆண்டவருடைய அந்த ஏக்கம், ஆண்டவருடைய பரிதவிப்பு என்ன? நீங்கள் பரலோகத்துக்கு வரணுங்கிறது இல்லை. நம்ம நிறைய நேரம் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் எப்படியாவது பரலோகத்துக்கு நம்ம வந்துடணும், அப்படி தான் ஆண்டவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். இன்னும் அதை பர்சனலாக, இதோ கேலபிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது, என்னிடத்தில் அவர் வாசமாக இருப்பார். வாசம் பண்ண போகிறார் அல்ல, வாசமாக இருப்பார். ஸோ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய இருதயம் ஒன்று தான், அவர் மனுஷனோடு வாசம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. மனுஷரோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆடு, மாடு, மிருக ஜீவன்கள், செடி, கொடி, மரம், அப்புறம் அந்த இயற்கையில் காணப்படுகிற எல்லா விஷயத்தையும் சிருஷ்டித்தார். ஒன்றை சிருஷ்டிக்கும் போது கூட அவர் எங்கேயாச்சும் டிஸ்கஸ் பண்ணாரா? இல்லவே இல்லை, டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஆனால் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது மாத்திரம் அவர் என்ன செய்கிறாரு? டிஸ்கஸ் பண்ணுறார்.
நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1:26-27 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆதியாகமம் 1:26-27 நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்றார். அப்போ இந்த இடத்துல பன்மேல வருது. The God said, let us make man. நாம நம்மை போல என்ன செய்வோம்? மனுஷனை உண்டாக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். திடீர்னு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை குரங்கு மாதிரி இருந்தால், உண்மையாக சொல்கிறேன், ஃபிசிக்கலாக மங்கி மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா அந்த தாய்க்கு அந்த மங்கியை பிடிக்குமா? அவங்களுக்கு தானே பிறந்துச்சு, ஏன் பிடிக்கல? ஆனால் குரங்குக்கு குரங்கு பிறந்தா என்ன செய்யும்? ஏன்னா அது என்னது? ஸோ ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சாயலை நம்மளை உருவாக்குறாருன்னா ஃப்ரம் த டே ஒன்லேருந்தே உங்களை அவருக்கு என்ன செஞ்சுருக்குது? என்ன அவருக்கு பிடிச்சிருக்குது. இது என்ன பிரச்சனைனா, ஆதாம் துவங்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த ட்ரூத்தை யாராலும் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. நம்பினாலும் நம்ம மைண்டை குழப்பறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அது எப்படி? அதெல்லாம் நீ பெரியவனா? ஆண்டவர் பிடிக்கிற அளவுக்கு நீ என்னத்தை செஞ்சுட்ட? ஆதாம் ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுதே ஆதாம் அவர் விரும்பினார், ஆதாம் அவரை நேசித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஸோ இங்கே நமது சாயல் அப்படின்னு துவங்குது. ஸோ அப்படியே அதே 1வது அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கிறோம். இங்கு 2 காரியங்கள் வருது. ஒன்று, தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார்னு வருது. அடுத்து தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு வருது. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படவே இல்லை. ஆனால் ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? திருத்துவமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் மனதில் நிறுத்திக்கங்க. ஏன்னா ஆண்டவரே ரிலேஷனலாக தான் இருக்கிறார். தேவனே எப்படி இருக்கிறார்? உறவின் அடிப்படையில் தான் இருக்கிறார், உறவாக தான் இருக்கிறாரு. அப்படி தான் மனுஷனும் இருக்கணும் தான் அவர் சிருஷ்டிச்சார். நான் பின்னாடி வரேன். ஸோ இங்கே இயேசுங்கிற பேரே இங்கே இல்லை. தேவன் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அப்போ சிருஷ்டிப்பில் இயேசு இருந்தாரா? இல்லையா? இயேசு இருந்தார். ஆனால் எப்படி இருந்தார்? வார்த்தையாக இருந்தார். நான் உங்களுக்கு பின்னாடி அதை நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர், எல்லா அந்த உறவின் அடிப்படையில் தான் ஆண்டவர் இயங்குறாரு. இப்போ மனுஷனை சிருஷ்டிக்க வரும் பொழுது மனுஷன் எப்படி இருக்கணும்னு விரும்புகிறாரு? அவரை மாதிரியே உறவை சார்ந்தவனா இருக்கணும்னு அப்படி தான் அவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறாரு. அதனால தான் 1:27 பார்க்குறோம். தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அந்த கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஸோ ஆண்டவருடைய பிளான் என்ன? நான் எப்படி உறவின் அடிப்படையில் இயங்குறனோ, உறவாக இயங்குறனோ, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படிங்கிற இந்த உறவுக்குள்ளே நான் இயங்குறனோ, அதே மாதிரியான ஒன்று சிருஷ்டிப்போம். அவனை மனுஷன் என்று சொல்லி சிருஷ்டிப்போம். நம்ம நிறைய நேரம் ஆதாமை சிருஷ்டித்தார், அப்புறம் ஏவாளை சிருஷ்டித்தார் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுது, கிரியேஷன்ல ஆண்டவருடைய திங்கிங் என்னவா தான் இருந்துச்சு? அவனை ஆணும் பெண்ணுமா சிருஷ்டிக்கணும். ஏன்னா தேவனுடைய உறவு என்ன என்பதை அவன் அறிந்து கொள்ளணும், அவன் தெரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னா அவனுக்கு ஒரு கம்பேனியன் வேணும். அவன் அந்த உறவில் மகிழும் பொழுதுதான், ஓ தேவனும் இப்படி இருக்கிறாரா அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்வான். ஸோ கிரியேஷன்லேருந்து ஆண்டவர் ஒர்க் பண்ணுறது என்ன அப்படின்னா ரிலேஷனல், உறவின் அடிப்படையில் தான் ஆண்டவர் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது ஜோடி ஜோடியாக தான் சிருஷ்டிக்கிறார். நோவாவுடைய பேழையை உண்டு பண்ணும் பொழுது நோவாட்ட என்ன சொல்றாரு? எல்லா மிருகங்களுடைய ஒரு ஜோடி என்ன செய்ய உள்ள கொண்டு வா. ஏதாச்சும் ஒன்று தனியாக வந்துச்சா? இல்லை, எல்லாமே ஜோடி ஜோடியாக தான் வந்துச்சு. உறவின் அடிப்படையில் தான் எல்லாமே இயங்குதுங்க. அப்போ இந்த உறவுங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஒன்று. ரிலேஷனல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த உறவின் இந்த உறவு அப்படிங்கிறது எங்கே உடையுதோ அங்கே என்ன வருது? பிரச்சனை வருது, துக்கம் வருது, இழப்பு வருது, நஷ்டம் வருது. அப்போ இந்த உறவுங்கிற அந்த விஷயம் அது எங்கே ஃபேமிலிக்குள்ளேயா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்லையா இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்லையா இருந்தாலும் சரி,
அந்த உறவு அப்படிங்கிறது உடைக்கப்படும் போது அங்கே என்ன நடக்குது? ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு காரியம் நடக்குது. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் நாம் அப்படிங்கும் பொழுதே இங்கே தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க மனுஷனை குறித்து. அப்போ நம்மளை மாதிரியே ஒருத்தங்களை உருவாக்கி இந்த பூமியில் வைப்போம், அவர்கள் பலுகி பெருகட்டும், அவர்களோடு நாம் என்ன செய்வோம்? உறவாய் இருப்போம். அப்போ இந்த லெட்டர்ஸ் அப்படிங்கிறது, நாம் அப்படிங்கிறது ஃபாதர், சன் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட். ஆதியாகமம் 1:1 பார்த்தோம், தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், அது ஃபாதர் காட். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துங்கிற வேர்டு அங்கே இல்லை. ஆனால் யோவான் 1 அதிகாரம் 1 பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை அப்படிங்கிற விஷயத்தை நாம் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பைபிள் தான் வார்த்தை, வசனம் தான் அவர், வசனம் தான், வேர்ட் ஆஃப் காட் தான் யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் இங்கே நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல வேர்ட் யோவான் வார்த்தை அப்படின்னு சொன்னது பைபிள் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, வார்த்தை அப்படிங்கிறது பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிறதை அறிந்து செயல்படுகிறவர். அப்போ வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பார்த்தீங்களா, அதை பிரசன்ட் பண்றாரு பார்த்தீங்களா, அந்த வார்த்தை தான் இயேசு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் இயேசு. அப்ப பிதாவுக்குள்ள இருக்கிறதை புரிஞ்சு செயல்படுறாரு. அதனால தான் அவர் மனுஷகுமாரனா வந்தப்போ சொல்றாரு, என் பிதா செய்கிறதை காண்கிறது எதுவோ அதே அன்றி குமாரன் தனியா ஒன்றும் செய்கிறது இல்லை. அப்போ வார்த்தை அப்படின்னா பிதாவுக்குள்ள இருக்கிற அந்த காரியத்தை உணர்ந்து அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருது. அந்த செயல்பாடு ஆவியானவர் வாங்கி என்ன செய்யறது? இயக்குறது. இப்படிதான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ பிதாவுக்குள்ள ஒரு விருப்பம் இருந்துச்சு. அந்த விருப்பத்தை யார் வெளியே கொண்டு வரா? யார் வெளிப்படுத்துறா? இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறாரு. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது ஆவியானவர் வாங்கி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறார். இப்படிதான் ஆதியிலிருந்து தேவன் இயங்கி கொண்டிருக்கிறார். இதான் உறவு. இப்போ நிறைய நேரம் இந்த திருத்துவத்தில் நமக்கு குழப்பம் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, திருத்துவ தேவன் அப்படின்னா 3 தேவனா? இல்லை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அப்போ 3 கடவுளா? இல்லை, எல்லாம் ஒன்று தான். 3 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு நிறைய நேரம் விளக்கம் சொல்ல தெரியாது. சிலர் என்ன சொல்லுவாங்க, திருத்துவ தேவன் தான், அது இயேசு தான் என்னவா இருக்கிறாரு? பிதாவா இருக்கிறாரு. இயேசு தான் ஆவியானவராக இருக்கிறாரு. இயேசு தான் இயேசுவாகவும் இருக்கிறாரு. இயேசு தான் கடவுள். இப்போ 3 கடவுளா, 3 தெய்வமா, ஒரு தெய்வமா? இப்படி நிறைய குழப்பம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும். திருத்துவத்தை பற்றி பேச போனால் நிறைய குழப்பம் வரும். நம்மள்கிட்ட வேற யாராச்சும் திருத்துவத்தை கேட்டாங்கன்னா நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதில் பாருங்க, ஃபாதர், சன் அந்த ஹோலி ஸ்பிரிட், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஸோ இதில் இந்த 3 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்களா, ஒன்றா இருக்கிறாங்களா? சரி, தனித்தனியான்னு கூட வேணாம், இதை பார்க்கும்போது ஒன்றா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றா இருக்கிறாங்களா இல்லை ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறாங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறவங்க 3 பேரும் தனித்தனி நபர்கள், தனித்தனி ஆள் தத்துவம் உள்ளவர்கள். ஆனால் அவங்க என்ன இல்லை, பிரிந்து இல்லை, ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிறாங்க. அதர் சென்ட்ரிக் அப்படின்வாங்க. பிதா குமாரனையும் பரிசுத்த ஆவியும் கனப்படுத்துறாரு, அவர்கள் மேலே அன்பு செலுத்துறாரு, அவர்கள் மேலே உறவாக இருக்கிறாரு. பிதா சுயமாக என்ன செய்யலை, சுயமாக செயல்படலை. நீங்கள் 2 பேரும் எனக்கு அடங்கி இருக்கணும், எனக்கு கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பிதாவுகளை நேசிக்கிறார். யார்? குமாரனை, பரிசுத்த ஆவியை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து குமாரன் என்ன செய்கிறாரு? பிதாவை கனப்படுத்துறாரு, பரிசுத்த ஆவியை கனப்படுத்துறாரு. பிதா செய்கிறது எதுவோ தானா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறார். அதே சமயம் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படுற ஒரு வார்த்தையும் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்கப்பட மாட்டாது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவையும் கனப்படுத்துறாரு, பரிசுத்த ஆவியானவரையும் கனப்படுத்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? பிதாவையும் குமாரனையும் கனப்படுத்துறாரு. இவங்க 2 பேருக்குள்ள இருந்து எடுத்து எல்லாவற்றையும் நமக்குள்ள கொண்டு வராரு. நாம் அவர்களோடு, பிதாவோடும் குமாரனோடு இணைக்கப்படுவதற்கு அவர் ஒரு காரணியா இருக்கிறார். அப்போ இவங்க 3 பேருமே, இவங்க 3 பேருக்கும் தனித்தனி விருப்பம், தனித்தனி ஆசை, தனித்தனி நோக்கம் இல்லை. ஒரே நோக்கம்தான். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறாங்க, ஒருவரை ஒருவர் கனப்படுத்துறாங்க, ஒருவரை ஒருவர் என்ன செய்யறாங்க, தாங்கி நிற்கிறாங்க. இதுக்கு பேர் தான் ஒருவருக்குள் ஒருவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒன்றா இல்லை, ஒருவருக்குள் ஒருவரா இருக்கிறாங்க. இதனுடைய மொத்த வெளிப்பாடு தான் தேவன்.
உலக பிரகாரமாக சொல்கிற மாதிரி கடவுள் இறைவன் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அப்போ நீங்களும் நானும் இதே மாதிரி ஒரு உறவுக்குள்ளே இணைந்து அவர்களோடு அந்த உறவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. பிதாவாகிய தேவன் தான் பூமியை என்ன செய்யறாரு? சிருஷ்டிக்கிறாரு. இந்த ப்ராசஸை செய்யறது யாரு? இயேசு கிறிஸ்து செய்யறாரு. ஆனா பிதாவுடைய விருப்பம் என்ன? இதை நான் என் குமாரனுக்காக செய்யறேன், அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்ப குமாரன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதை யார்கிட்ட கொடுக்கிறார்? பிதாவிட்ட கொண்டு போறாரு. ஸோ அவர் எனக்கு நான் வச்சுக்கிட்டு நான் ஆள போறேன் அப்படின்னு நினைக்கல. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ எல்லாவற்றையும் கொடுக்கறதுனால தான் பிதா என்ன செய்யறாரு? இயேசுவை எல்லா நாமங்களுக்கு மேலே உயர்த்தி எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும்படி எல்லா முழங்கால் முடங்கும்படி மேலே வச்சிருக்க. அப்போ அவங்க எப்படி இயங்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. அவங்க 3 பேருமே தனித்தனி ஆள் தத்துவம் உள்ள நபர்கள், ஆனால் அவர்கள் ஒருவருக்குள் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்போ ஆதாமையும் ஏவாளையும் அல்லது ஆணையும் பெண்ணை சிருஷ்டித்து அவனை குடும்பம் என்கிற உறவுக்குள்ளே கொண்டு வந்து கணவன் மனைவி என்பவங்க ஒன்றாய் அல்ல ஒருவருக்குள் ஒருவராக இணைந்திருக்கும் பொழுதுதான் அவர்களால் தேவனோடு இருக்கிற உறவை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அதனால தான் பிசாசு முதல்ல எங்கே கை வச்சான்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவுக்குள்ளே கை வச்சான். இந்த உறவில் இவங்க 2 பேரும் கரெக்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்க யாரை புரிஞ்சுப்பாங்க? தேவனை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்போ இவங்களை பிரிச்சுட்டோம் அப்படின்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தேவனை புரிந்து கொள்ள மாட்டாங்க, தவறாக அவங்க புரிந்து கொள்ள ஆரம்பித்துப்பாங்க. ஸோ அது நடந்துச்சா நடக்கலையா? ஸோ அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பிசாசு மற்ற எல்லாத்தையும் விட குடும்பங்களை அவன் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுவான். அவனுக்கு குடும்பம் அப்படிங்கிறது பிடிக்காத ஒன்று. ஏன்னா கணவன் மனைவி குடும்பம் அப்பா அம்மா பிள்ளை அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் யாருடைய சாயலாக இருக்குது? யாருடைய ரூபமாக இருக்குது? தேவனுடைய ரூபமாக இருக்குது. ஸோ நான் ஃபாதர் சன் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற அந்த கிரீக் வேர்ட் பார்த்தீங்கன்னா ரூவாக், ஹீப்ரு வேர்ட் ரூவாக் அப்படின்னு. கிரீக்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூவாக் அல்லது கிரீக் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெண்பால் வார்த்தை, ஃபெமினின் வேர்ட். அப்போ இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னா பிதா அப்பா, பரிசுத்த ஆவியானவர் பெண்பால் அப்படின்னா அங்கே நீங்கள் எப்படி பார்க்கலாம்? ஆவியானவரை அம்மாவை பார்க்கலாம், குமாரன். ஒரு குடும்பம் இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் பெண் அப்படின்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவருக்கு ஜெண்டரே கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன் அவங்க எப்படி இருக்கிறாங்க. பெண்பால் அப்படின்னு அவங்க அப்பா ஃபாதரோட பிதாவாகிய தேவனோட ஒய்ஃப் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்படி அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடாதீங்க. பட் அவங்க எப்படி ரிலேஷனலாக இருக்கிறாங்க அந்த அந்த பிக்சர் அல்லது அந்த ரூபம் அந்த சாயலை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளை கொண்டாந்தாரு. அதனால தான் 1:27 போட்டிருக்கு, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நீங்கள் இணைந்து என்ன செய்யுங்க? ஒன்றாக இணைந்து பிள்ளைகளை பெருங்க, உங்கள் சந்ததி பெருகணும்னு ஏன் ஆண்டவர் சொன்னார்? எதற்காக இதெல்லாம் சொன்னார்? ஸோ ஆண்டவர் இனிஷியேட் பண்ணது, ஆண்டவர் தொடங்கினது சர்ச் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் குடும்பத்தை விட்டுட்டு சர்ச்சுன்னு திரும்பிட்டோம். ஆண்டவர் ஃபஸ்ட்டு உருவாக்குனது குடும்பம். ஆண்டவர் ஃபஸ்ட்டு பண்ண மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் பண்ண ஊழியம் என்ன பாருங்க? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார். அதான் அவர் செஞ்ச ஃபஸ்ட்டு ஊழியம். அவங்கள திருமண பந்தத்தில் இணைச்சு அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். இது நிமித்தம் புருஷன் தன் தாயும் தகப்பனை விட்டு மனைவியோட பிரிந்தலால தகப்பனை தாயை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆதாமுக்கு அப்பா அம்மா இருந்தாங்களா? இல்லை. அப்போ ஏன் ஆண்டவர் அதை இங்கே சொல்கிறாரு? ஆதாம் தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். அப்போ சொல்கிறாரு, நீ ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்பா அம்மாவோடு நீ என்ன செய்யணும்? அடங்கி கீழ்ப்படிந்து இருக்கணும். ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு நீ திருமணம் பண்ணும் பொழுது இப்போ நீ தனி குடும்பமாயிடுற, பிரிந்து அல்ல. நல்லா புரிஞ்சுங்க.
நீ இப்போ தனி குடும்பமாயிடுற. இப்போ நீ என்ன செய்யணும்? அடுத்த தலைமுறையை உருவாக்குறதுக்கு நீ ஒர்க் பண்ணணும், அந்த மெச்சூரிட்டிக்குள்ளே வரணும். இது வரைக்கும் நீ அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருந்தா, இப்போ நீ இறங்கி செயல்பட ஆரம்பிக்கணும், நீயா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இணைந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ ஆண்டவர் ஃபஸ்ட்டு செஞ்ச ஊழியமே மேரேஜ் தான். இப்போ பிரதர் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து மொத அற்புதம் செஞ்சது எங்கே தான்? கல்யாண வீட்டில் தான் அற்புதமே செஞ்சார். அந்த திராட்சை ரசம் அப்படிங்கிறது சந்தோஷத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், உறவு. அப்போ இப்போ ஆணு பெண்ணுமா சிருஷ்டிச்சிட்டாரு, இப்போ ஆதாமை உருவாக்கிட்டாரு, இப்போ அடுத்து ஏவாளை உருவாக்கணும். ஆதாமுக்குள்ளே தான் ஏவாள் என்ன செய்கிறாரு? வெளியே எடுக்கிறாரு. ஆதியாகமம் 2:22 வசனத்தை பாருங்க. ஏவாளை பார்த்தோன்னா ஆதாம் சொல்கிற வார்த்தை, இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள். ஆண்டவர் சொன்னாராப்பா இது ஒரு ஒய்ஃபு, இதுப்பா அப்படி எதுவுமே சொல்லலை. ஆனால் ஏவாளை பார்த்த உடனே ஆதாமுக்குள்ளே என்ன வந்துடுது? அவனுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது, இவ ஏன் எலும்பு, இவ ஏன் மாம்சம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப் உருவாகுதா? இவள் தான் உனக்கு நான் கொடுத்துருக்கிற ஜோடி, நீ தனியாக இருந்த எல்லாம் ஜோடியாக இருந்துச்சு, இவ தான் நான் உனக்கு கொடுத்துருக்கிற ஜோடி, இவளை நீ சரியாக பார்த்துக்கணும், கவனிக்கணும், ஒழுங்காக பண்ணணும். ஏதாச்சும் ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. ஏன்னா இவன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான், இவனால் அதை உணர்ந்து கொள்ள முடியுது, இவன் அதை ஃபங்க்ஷன் பண்ணுறான். நீங்கள் மீனுக்கு யாராவது நீந்த கொடுத்து பார்த்துருக்கிறீங்களா? ஏன் மீனுக்கு யாரும் நீந்த கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு நீந்த கற்றுக் கொடுக்குறாங்க? ஏன்னா அப்படி தான் மீன் ஆண்டவர் சிருஷ்டிச்சிருக்கிறாரு. அது எங்கே தான் வாழ முடியும்? தண்ணியில் தான் வாழ முடியும். அதை தூக்கி வெளியில் போட்டிங்கன்னா அது துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது அதோடைய நேச்சர் கிடையாது. அப்போ காட்லி நேச்சரோடு இருந்த ஆதாம் அவனுக்கான பேரை பார்த்தோன்னே, இவன் என் மனைவி, இவன் எனக்கு கம்பேனியன், இவன் எனக்கு பார்ட்னர் அப்படின்னு சொல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்? இவன் என் எலும்பின் எலும்பும் ஏன் மாம்சம். அப்போ ஆண்டவர் சொல்லாமே ஆதாமுக்கு என்ன செஞ்சிருச்சு? புரிஞ்சிருச்சு. அப்போ பிசாசுக்கு பிரச்சனையே அதுதான். ஐயோ இவன் புரிஞ்சுக்கிட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டான்னா ஆண்டவருடைய உறவை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவான், ஆண்டவரோடு இவங்க என்ன ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் அவன் கல்யாணம் பண்ண விடுவான், சர்ச்சுக்கு போக விடுவான், ஊழியம் பண்ண விடுவான். ஆனால் கணவன் மனைவியாக ஒன்றாக இணைந்து இருக்கிறதுக்கு விடவே மாட்டான். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. அப்போ ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, ஆண்டவர் சிருஷ்டிப்பில் எப்படி இருந்தார், ஆதாம் ஏவாளை எப்படி சிருஷ்டிச்சார், எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். எல்லாவற்றிலுமே எது பிரதானமாக இருந்துச்சு? உறவு அப்படிங்கிறது பிரதானமாய் இருந்தது, இருக்கிறது, இனிமேல் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் பாருங்கள், எல்லா கலாச்சாரத்துலையும் எது ரொம்ப அடி வாங்குது? ஃபேமிலி தான் அடி வாங்குது. அந்த ஃபேமிலிங்கிற அந்த கல்ச்சர் இப்போ எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு? கசக்க ஆரம்பிச்சிச்சா? இல்லை. ஏன்னா அவர்கள் அந்த உறவுக்குள்ளே என்ன வந்துச்சு? மரணம் வந்ததுனால எப்படி அந்த உறவு இருக்கணுமோ அந்த அந்த சுவாபத்தை இழந்ததுனால இன்னைக்கு என்னவா இருக்க முடியல, எல்லாராலும் சந்தோஷமாக இருக்க முடியல, உறவாக இருக்க முடியல, அதை டிபெண்ட்டாக இருக்க முடியல. எல்லாரும் செல்ஃப் டிபெண்ட்டாக தான் இருக்கிறாங்க. நான் சொல்கிறத கேட்கணும், நான் விரும்புகிறத செய்யணும். எல்லா குடும்ப பிரச்சனையும் நீங்கள் போய் தலையிட்டு உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் செல்ஃபாக இருப்பாங்க. நான் சொல்கிறது நீ கேளு, எனக்கு கீழ்ப்படி, நான். ஆனால் காட் எப்படி இருந்தார்? அதர் சென்ட்ரிக்காக இருந்தார். குமாரனை நேசிச்சார், பரிசுத்தாவியனர் நேசிச்சார், இயேசு பிதாவையும் பரிசுத்தாவியனர் நேசிச்சார், பரிசுத்தாவியனர் பிதாவை குமாரன் நேசிச்சு, இவங்க எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றாக இருந்தாங்க. அப்போ இந்த உறவை அவன் எங்கே குலைச்சிட்டான்? ஏதேனிலே குலைச்சிட்டான். அந்த உறவுக்குள்ள டெத்து வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வர எல்லா கம்யூனிட்டிஸ்குள்ளே என்ன வந்துக்கிட்டே இருக்குது? அந்த டெத் அப்படியே அந்த ரிலேஷன்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது? அப்படியே உடைக்கப்பட்ட குடும்பங்களாக தான் வரும். நிறைய நேரம் நம்ம உலகத்துக்கு ஊருக்கு ஃபேமிலியாக இருக்கிறோமே ஒழிய வீட்டுக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியல, ஒன்றா ஃபேமிலியாக இருக்க முடியல. நான் அதர் பீப்புளாக பேசல, ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷையை பேசுகிற அபிஷேகத்தில் நிறைய நம்ம வீடே எப்படி தான் இருக்குது? அப்படி தான் இருக்குது. அதனால நம்மளால் என்ன செய்ய முடியல? தேவனை புரிஞ்சு கொள்ள முடியல, தேவனை நெருங்க முடியல. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த செய்தியை நம்ம தியானிக்க நிச்சயமாய் நாம் கட்டப்படுவோம். நாம் கட்டி எழுப்பப்படும் பொழுது அவருடைய உறவை நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஸோ இதுவரைக்கும் ஆண்டவர் எப்படி கிரியேஷனில் செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு முக்கியமான இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 17வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். யோவான் 17:2-3. பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் நீர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு
நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஆண்டவர் ஜெபம் பண்றார், இயேசு கிறிஸ்து வந்து ஜெபம் பண்றார். அப்ப 3ஆவது வசனத்தை சொல்றாரு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். Now that is eternal life, that may know you and may you the only true God and Jesus Christ whom you have sent. நித்திய ஜீவன்னா என்னவா? பிதாவாகிய தேவனையும் கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆனால் 2000 வருஷமா உலகம் நித்திய ஜீவன்கிற வார்த்தைக்கு வேற ஒரு மீனிங் கொடுத்துட்டாங்க. அது ஏதோ உங்கள் கைக்கு எட்டாத ஒரு தூரத்தில் இருக்கிற மாதிரியும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கணும், நிறைய காரியத்தை செய்யணும், நிறைய விஷயத்தை செய்யணும். இதெல்லாம் செய்யலைன்னா உனக்கு நித்திய ஜீவன் கிடையாது அப்படின்னே நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை வந்து நித்திய ஜீவனுக்கு தூரமாக்கிட்டாங்க. நாங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், அவருடைய மாம்சத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணுறவங்க என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் அப்படின்னு தான் நம்ம இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் கம்யூனியன் எடுக்கும்போதெல்லாம் அறிக்கை செய்கிறோம். நான் ஏன் 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியரில் இருக்கிற அந்த போர்ஷனை படிக்காமல் நான் ஏன் யோவானில் இருக்க சொல்கிறேன்னா, இதுதான் ட்ரூத். இதை நீங்கள் சரியாக அறிஞ்சுக்கணும். இப்போ நித்திய ஜீவன் என்பது தூரமான ஒன்று அல்ல. நித்திய ஜீவனுக்கு நீங்கள் பெரிய பெரிய பிரயாசங்கள்லாம் பட்டு உங்களை காத்துக்கிட்டு அப்படியே எல்லாவற்றிலிருந்து விலகி அப்படியே உங்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு அப்படியே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு கூட சொல்லலை. இப்படிலாம் நீ பிடிச்சிக்கிட்டு நின்ன அப்படின்னா ஆண்டவர் வந்து உனக்கு நித்திய ஜீவன் இருக்குதா இல்லையா அப்படின்னு என்ன செய்வார்? அவர் டிசைட் பண்ணுவார். இப்படி தான் நம்ம 2000 வருஷமாக கேட்குறோம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதேன்னு சொல்லலை, அறிவதே. நீங்கள் இவங்களை அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கே போயிடுறீங்க? நித்திய ஜீவனை நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க? சுதந்திரிச்சுக்கிட்டீங்க. சில மீட்டிங்ஸ்லாம் கேட்பாங்க, யாரெல்லாம் பரலோகம் போவீங்க கை தூக்குங்க அப்படின்னா, நான்லாம் நிறைய நேரம் பாதி கை தூக்கியிருக்கிறேன். நாம் பண்ணதுக்கெல்லாம் பரலோகம் போவோமா போக மாட்டோமா? 2 வயசில் 3 வயசில் சொன்ன பொய்லாம் ஞாபகம். அந்த வயசில் அவன் பொய் சொல்லியிருக்கோம். ஒரு வேளை ஆண்டவர் கேட்டார்னா என்ன பண்ணுறது? ஜீவ புஸ்தகத்தை திறந்து படத்தை போட்டு காமிச்சிட்டாருன்னா, ஒரு ஊழியக்காரெலாம் சொன்னார், நீ பரலோகத்துக்கு போ, அங்கே பெரிய எல்சிடி டிவி இருக்கும், நீ பண்ண எல்லாத்தையும் அதில் போட்டு காட்டுவார். ஐயோ, பரலோகமே வேண்டாம், நான் நரகத்துக்கே போயார். ஆனால் நல்லா கவனிங்க, நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தருக்கு பிரியமானவர்களே. நீங்கள் தேவனை அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நித்திய ஜீவனுக்குள்ளே வந்துடுவீங்க. பரலோகம் போவோமா போக மாட்டோமா அந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம். அதான் புரிஞ்சுங்க, இது வந்து உறவின் வார்த்தை. நான் உன்னை தேடி வரேன். இந்த அறிவதே ஆங்கிலத்தில் நோ அப்படிங்கிற அந்த வேர்ட், அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து க்ரீக்கில் வந்து 2 வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கினஸ்கோ, இன்னொன்று வந்து ஓய்டோ. 2 வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. கினஸ்கோன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, ஓய்டோ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த கினஸ்கோ அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஷியல், அனுபவபூர்வமான, ரிலேஷனல் நாலேஜ், உறவின் அடிப்படையில் வருகிற நாலேஜ். இந்த ஓய்டோ அப்படின்னு சொன்னால் இன்டலெக்சுவல் நாலேஜ். நீங்கள் புக்கை படிக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லலாம், அந்த மாதிரி வர்ற நாலேஜ், அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது அவேர்னஸ், ஒரு எச்சரிப்பில் ஒரு புரிந்து கொள்கிறதுனால உண்டாகிற நாலேஜ். அதுக்கு பேர் தான் ஓய்டோ. 2மே க்ரீக் வேர்ட். இந்த 17:3 ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிற அந்த நோ, அறிவதே அப்படிங்கிற வார்த்தை வந்து கினஸ்கோ. இந்த கினஸ்கோ அப்படிங்கிறது நீங்கள் அனுபவித்து நீங்கள் உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வது தான் அப்படிங்க அந்த வேர்டு தான் இங்கே போடப்பட்டிருக்கு. அதுதான் அறிதல், டு நோ. அப்போ பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பினவராகிய ஒரே பேரான குமாரனையும் அறிவதே அப்படின்னா நீங்கள் அனுபவபூர்வமாக அறிகிறது. இப்போ ஓய்டோ அப்படின்னு சொன்னால் நான் பரிசுத்தர் ஆகையால், அதெல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறீங்க. இது மாதிரி நிறைய வசனம், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் அப்படின்னா டக்கு எல்லா வசனத்தையும் சொல்லிடுவீங்க. இது உங்களுக்கு இன்டலெக்சுவல் நாலேஜ். நீங்கள் வசனத்தை படிச்சிருப்பீங்க, மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, நிறைய செய்தியை கேட்டிருப்பீங்க, இதெல்லாம் உங்கள் மூளையில் இருக்கும், உங்கள் பிரெயினில் இருக்கும், பதிஞ்சிருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஓய்டோ, இந்த இன்டலெக்சுவல் நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அவேர்னஸ், இதில் தான் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோமே ஒழிய அவருடைய சரீரமாகிய சபை ரிலேஷனலாக அவரை அறியவே இல்லை.
யாரோ ஒருத்தங்க பிரசங்கிக்கிறது, யாரோ ஒருத்தங்க சொல்றது, இல்லை யாரோ ஒருத்தருடைய அனுபவம். அப்போ அதை கேட்கவே கூடாதா பாஸ்டர்? கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, கேளுங்க. ஆனால் அதை கொண்டு போய் நீங்கள் நிதானித்து தியானித்து உணர்வு பூர்வமாக எப்போ நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணுறீங்களோ, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு தாவீது எழுதி வைத்ததுக்கும் நீங்கள் வாசிக்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்கா இல்லையா? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவர் போன வழிகள்லாம் அனுபவித்து ருசித்து அவர் எழுதுகிறார், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நான் என்ன செய்கிறேன்? ஜஸ்ட் அதை படிக்கிறேன். ஆனால் இதை நான் மெடிடேட் பண்ண என்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி மெய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவபூர்வமாக ரிலேஷனல் நாலேஜ் உறவிலிருந்து நான் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். அதுதான் கினஸ்கோ. அப்போ நீங்கள் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் குறித்து உணர்வு பூர்வமாக எப்போ அறியறீங்க? நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் வேதபாரகர்கள் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க, ஆசாரியர்கள் இருந்தாங்க. நியாயப்பிரமாணத்தை தலைகீழ சொல்லுவாங்க. இவங்க போய் ஒவ்வொரு முறையும் நியாயப்பிரமாணத்தை திருப்பி இதில் இப்படி எழுதியிருக்குதே, இதில் இப்படி எழுதியிருக்குதேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் ஜீசஸ் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறார்? அதை உடச்சிக்கிட்டே இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாரு? தேவன் தான் மோசேக்கு கொடுக்குறாரு. ஆனால் இயேசு ஏன் அதை மாற்றி சொல்கிறாரு? பிதா எழுதுனா இயேசு ஏன் மாத்துறாரு? ஏன் அப்போ அவங்களுக்குள்ள குழப்பமா? என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாணத்தை மோசே வாங்கிட்டு கொடுக்குறாரு. இவங்களுக்கு எது முக்கியமாக போயிடுச்சு? இந்த நியாயப்பிரமாணம் முக்கியமாக போயிடுச்சு. இதில் இருக்கிறதெல்லாம் செஞ்சுட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க எதோடு கனெக்டடாக இருந்தாங்க? அந்த அந்த ஒர்க்ஸு, அந்த சட்டத்திட்டங்களோடு கனெக்டடாக இருந்தாங்களே ஒழிய ஆண்டவரோடு அவங்க என்ன செய்யவே இல்லை, கனெக்டடாகவே இல்லை. அவங்க எப்போயே சொல்லிட்டாங்க, இடி முழக்கம், அக்கினி, புகை இதெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, ஆண்டவர் எங்கள்கிட்ட என்ன செய்ய வேணாம், பேச வேணாம், நீ போய் கேட்டு நாங்கள் என்ன செய்யணும்னு மாத்திரம் சொல்லு, அது எங்களுக்கு போதும், அதை நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கிறோம். பேச்சாக இருக்கட்டும். அப்படி தான் ஆயிடுச்சு இன்னைக்கு. அப்படி தான் இன்னைக்கு நாமளும் வந்துட்டோம். நாம் நெருங்கி போகிறதுக்கு என்ன செய்கிறோம்? பயப்படுறோம். ஏன்னா அவர் அக்கினிமயமாக இருக்கிறாரு, அவர் அப்படி இருக்கிறாரு, அவர் இப்படி இருக்கிறாரு, போனால் அடிச்சிருவார், உதச்சிருவார், பிரிச்சிருவார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷார்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தார். அதில் ஒருத்தர் ரொம்ப ரொம்ப கோபமாக பேசுகிறார். நான் இயேசுவை ஏற்றுக்க அப்படின்னு சொன்னால் சிரிக்கிறியா, கிண்டல் பண்ணுறியா? நல்ல சிரி, நல்லா கிண்டல் பண்ணு, நல்லா எங்களை திட்டு, நல்லா அடி. ஒரு நாள் வரும், நீ நரகத்துக்கு போகிறப்ப அன்னைக்கு நீ கதறிக்கிட்டு இருப்ப, நாங்களாம் மோட்சத்தில் சந்தோஷமாக இருப்போம். இதுதான் நாம் ஆராதிக்கிற தேவனா? இல்லை. ஸோ அப்போ அவருக்கு என்ன, ஆண்டவரை குறித்து அவருக்கு என்ன வந்துருச்சு? ஆண்டவர் ரொம்ப கோபக்காரர். அவர் யாரை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களாம் என்ன செய்வார்? மோட்சத்துக்கு கூட்டு போயிடுவார். யாரை ஏற்றுக்கல அவங்களாம் எங்கே கொண்டு போயிடுவார்? நரகத்துக்கு தள்ளிடுவார். தேவனை எப்படி ஆக்கிட்டோம்? ஒரு டான் மாதிரி ஆக்கிட்டோம். நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுனா உனக்கு பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறதெல்லாம் கேட்கலன்னா என் ஆளை விட்டு என்ன செஞ்சிருவேன்? அடித்து. அவர் ஒரு டீம் வச்சுருக்கிறாரு, அடியால் டீம் வச்சுருக்கிறாரு. கேப்ரியல் இருக்கிறாரு, மிகாவேல் இருக்கிறாரு. அவங்களுக்கு வேலை என்னென்னா, யாரெல்லாம் விசுவாசிக்கல அவங்களாம் அடித்து எங்கே கொண்டு போட்டுறணும்? நரகத்துக்கு போட்டுறணும். இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ அவசரத்தில் பைபிள் படிக்க மறந்துருப்பீங்க. வெளியே போகும்போது கால் தட்டிக்கி விட்டு முட்டி அடைஞ்சு, இன்றைக்கி நான் பைபிள் படிக்கலை, கர்த்தர் என் முட்டியை உடச்சி எனக்கு உணர்த்திட்டாரு. ஏன்னா இதே மாதிரி கேட்டு 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 பழகிருச்சு. நம்ம நெருங்கவே இல்லை, நம்ம அறிந்து கொள்ளவே இல்லை. நம்ம என்ன நினச்சிட்டோம்? இதுதான் ட்ரூத்து, இதுதான் சத்தியம், இதுதான் தேவன். நமக்கு ஒரு பிக்சரை காமிச்சிட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. ஃப்ரம் த பிகினிங், ஆதியாகமம் 1 நான் சொல்கிறேன், வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் அவர் அப்படி இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் பயங்கர கோபமாக இருந்தாருங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தோன்னா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? ரத்தத்தை எடுத்து ஆண்டவருக்கு என்ன செஞ்சிட்டாரு? காமிச்சிட்டாரு. காமிச்சோன்னு அவருக்கு அப்படியே அந்த கோவம்லாம் என்ன செஞ்சிருச்சு? அப்போ இங்கே இயேசு என்னவா காமிச்சிட்டாங்க? ரொம்ப நல்லவராக ஒரு ஆட்டுக்குட்டியை தலையில் தடவை கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டா இருக்க மாதிரி, பிதா அப்படியே கண்ணெல்லாம் செவந்து அப்படியே அப்படின்னு இருக்கிற மாதிரியும், ஓகே ஓகே ஓகே, ஐயோ ஐயோ ஐயோ, டென்ஷன் ஆகிறாதீங்க, கோவப்படுறாங்க, என்ன பாருங்க, என் கையில் பாருங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். கொடுத்ததே பிதா தான். இவங்க என்ன சொல்லிட்டாங்க? பிதா கோபமா இருக்கிறார், இயேசு என்ன செஞ்சிட்டாரு? அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ வேணாம் ஆண்டவர் எங்கள்கிட்ட பேச வேணாம், நாங்கள் என்ன செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை மாத்திரம் எங்கள்கிட்ட கொடுங்க,
நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம்? அதை ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா 400 வருஷமாக இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு 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 அவனுக்கு என்ன செய்யுச்சு? பழகிருச்சு. அவனால் சுயாதீனமாக இருக்க முடியல, ஆண்டவரை நெருங்க முடியல. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடலாம் நான் வரமாட்டேன்லாம் சொல்லவே இல்லை. அவர் எங்கே தான் இருந்தார்? அவனோட தான் தங்கி இருந்தார். ஆனால் இவனுக்கு என்னென்னா, வேணாம் நான் போக மாட்டேன், வேணாம் நான் போக மாட்டேன், நான் என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள் போதும். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன, ஆடை வெட்டணுமா? நான் இந்த தப்பு செஞ்சுட்டு ஆடை வெட்டணுமா? ஓகே, ஆடை கொண்டாந்து கொடுத்துட்றேன். ஆடு வெட்ட முடியலையா? புறாவை கொண்டாந்து கொடுத்துறேன். ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோ தானே? ஓகே, நான் செஞ்சு முடிச்சிட்டேன், என் கணக்கு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நான் போகிறேன். அப்போ இஸ்ரவேல் ஜனம் ஒரு வேலைக்கார மனநிலையோடு தான் இருந்துச்சு. அதனால தான் தேவன் கொடுத்த அநேக கற்பனைகள் அவங்களால என்ன செய்ய முடியல? உணர்ந்து கொள்ள முடியல. ஓய்வு நாள பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஓய்வு நாளில் ஒரு வேளை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதான் கற்பனை. அப்போ இவன் என்ன செஞ்சுட்டான்? ஓய்வு நாளில் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கக்கூடாது, இப்படி கழுத்தை கூட திருப்பக்கூடாது. பரிசேயர்கள் அப்படிப்பட்டவங்களாம். ஓய்வு நாளில் இத்தனை ஸ்டெப்பு தான் நடக்கணும், உங்கள் கழுத்தை இவ்வளோ தூரம் தான் திருப்பணும், இந்த அளவுக்கு சட்டத்திட்டங்கள் வச்சுருப்பாங்களாம். பவுல்லாம் அப்படி இருந்தவன். ஆனால் தேவன் நீ ஓய்வு நாளில் ஒரு வேலையை செய்யக்கூடாதுன்னு அதுக்காக தான் சொன்னாரா? அவர் ஏன் ஓய்வு நாளில் ஒரு வேலையை செய்யாத அன்னைக்கு ஓய்ந்துருன்னு சொன்னார்? அவர் 7ஆவது நாள் என்ன செஞ்சார்? ஓய்ந்திருந்தார், ரெஸ்ட் பண்ணார். அவருக்கு ஃபிசிக்கல் பாடியே கிடையாது, அவருக்கு எதுக்கு ரெஸ்ட்டு? ஆனால் அவர் எப்படி இயங்குறாரோ, என் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனும் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி இயங்கணும். அப்படிங்கிறதுக்காக உனக்கு ஒரு ரெஸ்ட் தேவை. ஓய்வு நாளில் நீ என்ன செய்யணும்? எல்லா ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு, ஃபேமிலியாக உட்காரு, குடும்பமாக இரு. ஆண்டவர் கொடுத்த பர்பஸ் அதுதான். ஆனால் இவன் அதை எப்படி எடுத்துகிட்டு போயிட்டான்? ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாத. முதல் நாளே என்ன செஞ்சிரு? மன்னாவெல்லாம் எடுத்து வச்சிரு. அன்னைக்கு மட்டும் நீ 6ஆவது நாள் மட்டும் 2 நாளுக்குரியதை எடுத்துக்கலாம், மற்ற நாள்லாம் ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். அப்போ மன்னா சேகரிக்கிறது கூட வேணாம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி நைட்டே முடிச்சு வச்சிரு. அடுத்த நாள் நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் பண்ணு, உட்காரு. உன் ஃபிசிக்கலுக்கும் ரெஸ்ட் தேவை, உன் மைண்டுக்கும் ரெஸ்ட் தேவை, நீ குடும்பத்தோடு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி. இவ்வளோ விஷயம் அந்த ஓய்வு நாளுக்குள்ளே இருக்குது. அன்றைக்கி நீங்களும் நானுமே ஓய்வு நாள் என்னவா மாற்றிட்டோம்? வேலை நாளாக மாற்றிட்டோம். வேதம் என்ன சொல்லுகிறது? சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள். நீ சர்ச்சுக்கு வரலன்னா பரலோகம் போக முடியாது. ஞாயிற்றுக்கிழமை நீ சர்வீஸ் போகாமல் வேற எங்கேயோ போகிற, ஓகே பாஸ்டர், அப்போ அடுத்த வாரத்தை நாங்கள் வரமாட்டோம் அப்படி சொல்லிடாதீங்க. ஸோ என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம சிஸ்டம் ஆக்கிட்டோம். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த உறவு ஆண்டவர் எதற்காக சொல்லியிருக்கிறார்? அப்போ புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் வந்து எந்த கற்பனையும் மாற்றலை. பிதாவோட இருதயத்திலிருந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த பிரமாணம், அந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டுச்சோ அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறாரு ஜீசஸ் கிரைஸ்ட். இவன் அதை வச்சு மோசே வாங்கினப்போ ஒன்று இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே பெருகி 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 இவன் அதை வச்சு தனியாக இவன் ஒரு புக்கு போட்டு இதை பண்ணாத, அதை பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டான். ஆனால் ஜீசஸ் வந்து சொல்கிறார், பிதா இந்த மைண்ட் செட்டோடு கொடுக்கல, பிதா இப்படி தான் கொடுத்தாருன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை ரிவீல் பண்ணுறாரு. ஆனால் அவங்களுக்கு அது எப்படி தெரியுது? நியாயப்பிரமாணத்தை மீறின மாதிரி தெரியுது. இங்கே என்ன பிரச்சனை? ரிலேஷன்ஷிப். டே 1லேருந்து அவன் ஆண்டவரோடு நெருங்கலை. மோசேக்கு தெரியும் அவர் என்ன மனநிலையோடு அதை கொடுக்குறாருன்னு சொல்லி, ஆனால் இவனுக்கு அந்த புரிதல் இல்லை. எனக்கு இதை செய்யின்னு சொல்லிட்டியா, நான் செஞ்சிட்றேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என் பக்கத்தில் வராதிங்க, நான் உன் பக்கத்தில் வரல, இப்படியே இருந்துப்போம், இந்த டிஸ்டன்ஸ்லேயே இருந்துப்போம். அதற்கு பிரியமானவர்களே, நோயிங். ஸோ ஆண்டவர் உங்களோடு என்னோடு என்ன செய்ய விரும்புகிறாரு? வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய வாசஸ்தலம் யாரு? நீங்களும் நானும் தான். பவுலே அதை எழுதுறார், நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறீங்க, தேவனுடைய வீடாக இருக்கிறீங்க. அப்போ அவர் என்னோடு வாசம் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அவரை அறிந்து கொள்ளணும். அவரை அறிவது அதுதான் நித்திய ஜீவன். அவரை அறிஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களோட கூட வந்து என்ன செஞ்சிடறாரு? வாசம் பண்ணுறாரு. நீங்களும் அவரும் ஒன்றாயிரீங்க. இப்படி ஒன்றாயிட்டா அந்த இடம் என்ன இடம்? அது என்னவா இருக்கும்? அது பரலோகமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரம் பூமி அக்கினினால அழிஞ்ச பிறகு தான் பரலோகத்துக்கு போகிறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த பூமியிலே உங்களால் பரலோகத்தை அனுபவிக்க முடியும். இந்த பூமியிலே பரலோக வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். அதுதான் தேவ திட்டம், அதுதான் தேவ சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் அவரை அறியணும். எப்படி அறியணும்? இன்டெலெக்சுவலாக அல்ல, ரிலேஷனலாக, எக்ஸ்பீரியன்ஸலாக. நான் தேவன் நல்லவர் அப்படின்னு சொன்னேன்னா அவரை நல்லவராக எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன், நான் எப்படி டேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், என் பர்சனல் லைஃப்பில் நான் டேஸ்ட் பண்ணுறேன்னா, அப்படி டேஸ்ட் பண்ண என் இருதயம் யாரோட தான் ஒட்டியிருக்கும்?
அவரோடு தான் ஒட்டி இருக்கும். அதுதான் கினஸ்கோ. இன்னைக்கு என்ன பிரச்சனை சர்ச்சுக்கு அப்படின்னா, இந்த அனுபவபூர்வமான வார்த்தைகள், அது அனுபவபூர்வமான காரியங்களுக்கு சர்ச் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. உங்களுடைய ஒர்க்கில் உங்களை என்ன செய்ய விட்டாங்க, பழக்கி விட்டாங்க. நான் அது 100% தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்கு ஒரு ஒழுங்கு தேவை. அந்த ஒழுங்குக்கு வர்றதுக்கு சில முறைமைகளை நம்ம வச்சுக்கிறோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அதன் மூலமாக தேவனோடு இணையறதை விட்டுட்டு அந்த முறைமையை அதிகமாக பிடிச்சிக்கிட்டோம். சர்ச்சுக்கு வந்துட்டா போதும், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிச்சுட்டா போதும், குடும்பமாக சேர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டா போதும், ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் போய் என் வேலையை பார்க்க போகிறேன், படுக்க போகிறேன், தூங்க போகிறேன் மற்ற நேரத்தில். ஸோ உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு என் கடமையை முடிச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உறவு அப்படிங்கிறது இதை தாண்டி. ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிச்சிடறேன், அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிடுறேன், இல்லை. உறவு அப்படிங்கிறது இதற்கு மேலானது. ஸோ இந்த ஜெபம், வேத வாசிப்பு, சர்ச்சுக்கு வர்றது, மீட்டிங் போகிறது, இதெல்லாம் இந்த உறவில் நீங்கள் வளர்கிறதுக்கான ஒரு டூல்ஸ் தானே ஒழிய இது உறவு அல்ல. நம்ம நினைக்கிறோம் வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டா நான் தேவனோட உறவில் சரியாக இருக்கிறேன், நான் டெய்லி பைபிள் படிச்சுட்டா தேவனோட எனக்கு உறவு சரியாயிருச்சு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இதெல்லாம் ஆண்டவரோடு உங்களை உறவுக்குள்ளே கொண்டு போகிற ஒரு டூல், ஒரு கருவி தானே ஒழிய இது உறவு அல்ல. இதன் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிக்காமல் உங்கள் மனைவிக்குள்ளேயோ, கணவனுக்குள்ளேயோ, உங்கள் பிள்ளைக்குள்ளேயோ, உங்கள் அப்பா அம்மாக்குள்ளேயோ நீங்கள் என்ன செய்ய முடியாது, மாற்றத்தை கொண்டு வர முடியாது. மாற்றம் மீன்ஸ் அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜாயில் நீங்கள் பெருக முடியாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போ நீங்கள் எந்த அளவு ஆண்டவர் அறியறீங்க? நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அறிய போகிறீங்களா, இல்லை இன்டெலெக்சுவலாக அறிய போகிறீங்களா? ஸோ இதைத்தான் நம்ம இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்க போகிறோம். த கிரீக் வேர்ட் கினஸ்கோ மீன்ஸ் டு நோ த்ரூ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்கிறது, அனுபவிக்கிறது. டு கம் டு நோ ஆர் ரெகக்னைஸ், உன்னை அறிந்து கொள்றதுக்கு, உன்னை ஆழமாக அங்கீகரிக்கிறதுக்கு, புரிந்து கொள்றதுக்கு எடுக்கிற முயற்சி. டு அண்டர்ஸ்டாண்ட் பை ரிலேஷன்ஷிப், உறவில் இருந்து அறிகிறது. நான் போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எனக்கு சரவணன் பிரதரை தெரிகிறத விட மல்லிகா சிஸ்டருக்கு சரவணன் பிரதரை நல்லா தெரியும். ஏன்னா எனக்கும் அவருக்கு இருக்கிற ரிலேஷன் என்னது, ஒரு பாஸ்டர் பிலீவர் ரிலேஷன்ஷிப். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு இது பிடிக்கும், என் ஒய்ஃபுக்கு இது பிடிக்காது, என் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்காது, என் பிள்ளைங்க இதை விரும்புவாங்க, இதை பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க. எப்படி அவங்களுக்கு தெரியுது? ஏன்னா அவங்க ஒரே வீட்டில் ஒன்றா ரிலேஷனலாக இருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி நான் அறிஞ்சு ஆண்டவர் எதை என்கிட்ட விரும்புகிறாரு, ஆண்டவர் என்கிட்ட எதை விரும்பலை, எதை வேணான்னு நினைக்கிறாரு, எதை செய்ய சொல்கிறார், எதை செய்ய வேணான்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக நான் பர்சனலாக ஆண்டவரோடு நடக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். அப்போ மெத்துசலாவை அவன் பெறும் பொழுது அவனுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? 65 வயசு. அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைகள் அவனுக்கு பிறகுறாங்க. ஆனால் அந்த 300 வருஷமும் ஏனோக்கு என்ன செய்கிறான்னா, தேவனோடு சஞ்சரித்தார். ஸோ தேவனோடு சஞ்சரித்தார்னா என்ன பண்ணியிருப்பாரு? டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பாரா? அவங்க 2 பேரும் ஒன்றா புரிந்து கொண்டு நடந்தாங்க. ஏனோக்குடைய பர்பஸ் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆண்டவர் இதுக்காக தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அந்த பர்பஸில் வாழ ஆரம்பித்தார். அவர் டெய்லி சர்ச்சுக்கு போனாரா? அன்னைக்கு சர்ச்சுங்கிற அமைப்பே கிடையாது. உறவில் இருந்தார் அப்படின்னா ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் பரிசுத்த ஆவியும் அவர் அறிஞ்சு ஒன்றா நடந்தார். வாக் வித் காட், இதுதான் ஆண்டவர் அப்படிங்கிற புரிதல் யாருக்குள்ள இருந்துச்சு? ஏனோக்குள்ள இருந்துச்சு, அவனுடைய சந்ததிகளுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் மாற 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 இது எல்லாம் அப்படியே மறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் திரும்பவும் என்ன செய்யுது? அவன் ஆண்டவரை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் ஒவ்வொன்றா அவனுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு சிநேகிதனை போல் அவனோடு பேசுகிறார். இன்னைக்கு உங்களோட என்னோட ஒரு ஃப்ரெண்டாக இருக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அவரை காடாக, கடவுளாக மேலே தூக்கி வச்சிட விரும்புகிறீங்க. நீங்கள் ஒரு பெரிய ஃபோட்டோ மாட்டி, மாலையை மாட்டி, ஊதுபத்தியை வச்சு, விளக்க கொளுத்தி, என்னென்னமோ பண்ணி அவரை நான் கனப்படுத்துகிறேன், அவரை நான் இவ்வளோ உயரத்தில் வச்சிருக்கிறேன் நீங்கள் நினைக்க விரும்புகிறீங்க. ஆனால் அவருடைய இருதயம் எதை விரும்புது? இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஷாலிட்ட போய் கேளுங்க,
உங்கள் ஹஸ்பண்ட்ட உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க? டூருக்கு போகிறப்ப சந்தோஷமாக இருப்பீங்களா? இல்லை ஷாப்பிங் போகிறப்ப சந்தோஷமாக இருப்பீங்களா? இல்லை அவர் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா, விலையேறப்பட்ட ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தா சந்தோஷமாக இருப்பீங்களா? நீங்கள் ஷேலிகிட்ட கேட்டால் ஷேலி சொல்லுவாள், இது எதுவுமே எனக்கு வேணாம், அவர் என் கூட இருக்கிறது போதும். என்னுடைய ப்ரெசன்ஸ் அவளுக்கு பயங்கர சந்தோஷம். நான் நிறைய தாட்டி கேட்டிருக்கேன், இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நீ சும்மா என் கூட இரு, அது எனக்கு போதும். இதுதான் உறவு. இப்படி தான் ஏனோக்கு யாரோட நடந்தார்? கர்த்தரோடு நடந்தார். ஆண்டவரே நான் அதை செய்யட்டுமா, இதை செய்யட்டுமா? இல்லை ஏனோக்கு, வா உட்காரு, நம்ம 2 பேரும் பேசுவோம், நான் என்ன உனக்கு ரிவீல் பண்ணி காமிக்கிறேன், என்ன நான் உனக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா, தயவுசெய்து அதெல்லாம் உடைச்சிட்டு அந்த மேலே தூக்கி வச்சுருக்கிறதெல்லாம் தூர போட்டுருங்க. ஆண்டவரே வாங்க, நான் சர்ச்சில் பேசும்போது ஆண்டவரேன்னு பேசுகிறேன், ஆனால் என் பர்சனல் ப்ரேயரில் நான் ஆண்டவரேன்னு யூஸ் பண்ணவே மாட்டேன். டேடி, இதை தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நான் உட்காந்து அப்படியே சும்மா கட்டில் அப்படி கால் நீட்டி உட்காந்து அப்படியே முதுகுக்கு ஒரு தலைவனை வச்சுட்டு சாஞ்சிட்டு இப்படியே திங்க் பண்ணுவேன். இப்போ நான் அவங்களோட பேசுகிற மாதிரி நான் பேசுவேன் ரூம்குள்ளே தனியாக உட்காந்து. அப்போ இதுதான் ரிலேஷனல். அப்போ இப்படி நான் பேசும்பொழுது தான் ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறாரு? வெளிச்சம் காமிக்கிறார், வசனத்தை காமிக்கிறாரு, வார்த்தைகளை காமிக்கிறார். இதுதான் மீனிங், இதுக்கு அர்த்தம் இதுதான், இப்படி தான். ஆனால் இன்றைக்கி எல்லாமா என்னவாயிருச்சு? திரிக்கப்பட்டுருச்சு. ஸோ உங்களிடத்துல என்னிடத்திலும் அப்படிப்பட்ட உறவை அவர் விரும்புகிறார். அப்படியே கையை கட்டி பணிஞ்சு பவ்யமாக வந்து ஆண்டவரே அல்லேலூயா இல்லை, நீ உண்மையாவா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ உண்மையாவா. அந்த 2 பேர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஆயக்காரன் உண்மையாக இருந்தான், ஆண்டவரே நான் பாவி, உங்களை பார்க்கறது கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, என் மேலே கிருபையாயிரும். ஸோ அங்கு விஷயமே அதுதான். அவன் உண்மையாக இருந்து என்ன செஞ்சான்? ஆண்டவர்கிட்ட வந்தான். அப்போ ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? ஏற்றுக்கிட்டார். வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாத்தையும் மாத்துறேன், நான் மன்னிக்கிற தேவன், நான் அன்புள்ள தேவன், வா உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ அப்படி ரிலேஷனாக நீங்கள் வச்சுருக்கிற அந்த சிஸ்டம் எல்லாத்தையும் தயவுசெய்து நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நான் உங்களை பைபிள் வாசிக்க வேணான்னு சொல்லலை, உங்களை ப்ரேயர் பண்ண வேணான்னு சொல்லலை. நீங்கள் ஃபாலோ பண்ணுற எந்த ஒரு சிஸ்டத்தையும் நான் பிரேக் பண்ண விரும்பலை. ஆனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஆண்டவரோட உறவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை நான் இன்றைக்கி உடைக்க விரும்புகிறேன். இதெல்லாம் பண்ணுறது எதுக்காக? நீங்கள் ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரோடு இணைக்கப்படுறதுக்காக. அப்போ நீங்கள் வேதத்தை திறந்து ஆண்டவரை குறித்து வாசிக்கும்போது, ஓ தேவன் இப்படிப்பட்டவரான்னு சொல்லி இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகணும். ஆனால் நீங்கள் படிச்சுட்டு ஐயோ அப்படின்னு பின்னாடி வரக்கூடாது. இன்றைக்கி நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்ன, படிச்சுட்டு பேக்கில் போகிறோம். ஏன்னா நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? நமக்கு ஆல்ரெடி நம்ம மைண்டில் ஒன்று ஏற்றி வைக்கப்பட்டிருக்குது. நம்ம பைபிளை பார்க்கும் பொழுதே அப்படி தான் பார்க்குறோம். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு பெரிய ஹோட்டல் புதுசாக திறந்துருக்குறாங்க. அங்கே நான் போய் சாப்பிட்டு சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பிரதர்கிட்ட வந்து, பிரதர் அந்த ஹோட்டல் மட்டும் போயிடாதீங்க, கேவலமாக இருக்குது சாப்பாடு அப்படின்னா, பிரதர் என்ன நினைப்பார்? கால பிரதர் நிறையா ஹோட்டல் போவார், நல்லா சாப்பிடுவார். அப்போ கால பிரதர் சொல்கிறது என்னவாக இருக்கும்? உண்மையாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் ஹோட்டலுக்கு போகவே மாட்டார். இப்போ அக்கா ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க, இந்த பக்கத்தில் ஏதோ ஹோட்டல் திறந்துருக்கு, நம்ம போமா ஃபேமிலியாக நம்மளாக்கா கேட்டாங்கன்னா, பிரபு பிரதர் என்ன சொல்லுவார்? வேணாம் அது நல்லாவே இல்லை. எப்படா சொல்ல? இல்லை கால பிரதர் சொன்னார். ஆனால் பிரபு பிரதர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரா? பர்சனலாக அவர் போய் உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்தாரா? அவருக்குள்ளே எது பதிஞ்சிருச்சு? கால பிரதர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், வெள்ளையாக இருக்கவன் சொன்னால் என்னவா இருக்கும்? அவன் கரெக்டாக சொல்லுவான், பொய் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி தான் நம்ம மைண்டில் கால பிரதர் சொல்லிட்டார் சாப்பாடு நல்லா இல்லை, ஏன்னா அவர் நிறைய ஹோட்டலில் போய் சாப்பிடுவார், அதனால அது நல்லா இருக்காது. ஆனால் அதுவே நான் சொன்ன பிறகு, அப்படியா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பிரபு பிரதர் போய் சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டான்னா, அவர் என்ன சொல்லாச்சா, கால பிரதர் என்ன நல்லா இல்லைன்னு சொன்னார், இங்கே சாப்பாடு நல்லா இருக்கே, வாங்க போவோம், சூப்பராக இருக்குது, வாங்க நம்ம ஒரு நாள் போய் சாப்பிட்டு வருவோம். நாம் மிஸ் பண்ணுறது இங்கே தான். நிறைய பேர் சொல்கிறத கேட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நாம் ஆண்டவரை குறித்து ஒன்று புரிஞ்சு வச்சுட்டோம். ஆனால் நீங்கள் போய் அனுபவிச்சாதான் உங்களுக்கு உண்மை எதுன்னு தெரியும். இனி ஒரு நாட்களில் உங்களை என்னையும் தேவன் அப்படி அனுபவிக்க வைக்க போகிறார். இது வரைக்கும் உங்கள் மைண்டில் சிலருடைய வார்த்தைகள், சிலருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நீங்கள் தள்ளி நின்றுட்டு இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் வருகிற நாட்களில் உடைச்சு உங்களை அவருக்குள்ளே கொண்டு போக போகிறார். அவர் எப்படி ஒருவர் இருக்கிறாங்களோ அதே போல் உங்களை அவருக்குள்ளே மறைக்க போகிறார். நீங்கள் தெரிய மாட்டீங்க.
உங்களை சுற்றி ஆண்டவர் தெரிவார். அதான் காட்ஸ் க்ளோரி. அதான் காட்ஸ் க்ளோரி. அந்த க்ளோரி தான் யார் மேலே இருந்துச்சு? ஆதாம் ஏவாள் மேலே இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு அறிதல் இருந்துச்சு, தேவன் எங்களை இப்படி வச்சிருக்கிறாரு, இந்த தோட்டத்தை பண்படுத்த வச்சிருக்கிறாரு, நாங்கள் தேவ உறவில் இருக்கிறோங்கும் பொழுது அந்த க்ளோரி கர்த்தர் அவங்கள மூடி இருந்தார். ஐயோ ஆண்டவர் எங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டார், ஆண்டவர் எங்களை ஏமாத்திட்டாருன்னு நினைக்கும் பொழுது அந்த உறவு என்ன செய்யாயிருச்சு? பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனோன்னா க்ளோரி மறையலை, அவ்வளோதான். க்ளோரி இருக்குது, ஆனால் இவங்க அதை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க? வெளியே வந்துட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க, ஐயோ நாங்கள் நிர்வாணமாக இருக்குமே, ஐயோ ஷேம், வெட்கம் வந்தோன்னா போய் மறைச்சு கொள்ள விரும்புகிறாங்க. ஆண்டவர் வர சத்தம் கேட்குது, திரும்ப போய் ஒளிஞ்சு கொள்கிறாங்க. இல்லை போக முடியாது, இல்லை பார்க்க முடியாது, இல்லை செய்ய முடியாது. நான் பேசிக்கொண்டே நிறைய பேசலாம். காயின் கொலை பண்ணிட்டான், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு முத்திரையை போட்டுருங்க, யார் என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டுடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன கொண்டுருவாங்க, நிச்சயம் எனக்கு சாவு, ஆனால் நான் சாகக்கூடாதபடிக்கு எனக்கு ஒரு முத்திரையை போட்டுருங்க. பாருங்கள், என்னை என் கூட பிறந்தவங்களும் என்னை என்ன செஞ்சுருவாங்க, நான் ஆபேலை கொண்ட நிமித்தம் என்னை கொண்டுருவாங்க. ஆனால் நான் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அவர் எனக்கு ஏதோ ஒன்று செஞ்சார்னா நான் பாதுகாக்கப்பட்டுருவேங்கிறது காயினுக்கு தெரியுது. அவர் எனக்கு ஒரு அடையாளத்தை போட்டார்னா எனக்கு பாதுகாப்புன்னு தெரியுது. ஆனால் இவருக்குள்ளே நான் இருந்துட்டேன்னா இவர் என் வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றிடுவார், அவனால் ஹேண்ட் ஓவர் பண்ண முடிஞ்சிச்சா? இவருக்கு ஏதோ பவர் இருக்குது, இவர் என்கிட்ட ஏதோ பேசுகிறாரு அப்படிங்கிறது அறிஞ்சு வச்சு இன்றைக்கி நிறைய நேரம் நீங்களும் நானும் காயின் மாதிரி தான் இருக்கிறோம். ஆண்டவரை இந்த விஷயத்தை எனக்கு செட்டில் பண்ணி கொடுத்துருங்க, ஆண்டவரை இந்த விஷயத்தை எனக்கு செஞ்சுருங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் செய்கிறேன், நீ வா, நம்ம 2 பேரும் உறவாடுவோம் போது, இல்லை ஆண்டவர் இதை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போய் ஒரு கோட்டையை கட்டி அவன் என்ன செஞ்சுக்கிட்டான், உள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். நம்ம மிஸ் பண்ணுற இடம் தான். நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், என் குடும்பம் என்ன செஞ்சுருவாங்க, நிச்சயமாக கொன்று போட்டுருவாங்க. ஆனால் இவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரே. அவன் ஒரு நிமிஷம் யோசிச்சானா? அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட என்ன விரும்புகிறாரு? உறவை விரும்புகிறாரு. அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு. அவனுக்கு ஒரு முத்திரையை போட்டு அனுப்புகிறாருங்க. கொலை செஞ்சவனுக்கு முத்திரையை போட்டு அனுப்புகிறாரு. முதல் கொலைகாரன். ஆண்டவர் நினச்சிருந்தா அது எப்படி நீ கொல்லலாம், உன்னை நான் எச்சரித்தேனே, நான் உனக்கு முத்திரையெல்லாம் போட மாட்டேன், நீ என்ன செஞ்சியோ அதற்குரிய பலன் உனக்கு உண்டுன்னு என்ன செஞ்சுருக்கணும், காயினுக்கு சொல்லியிருக்கணும். ஆனால் ஏன் முத்திரை போட்டார்? இந்த சம்பவத்தை படித்த போது என்னைக்காவது நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? அப்படி ஏன் உங்களால் உணர முடியலன்னா, ஆல்ரெடி இதை குறித்து உங்களுக்கு நிறைய இன்புட் என்ன செஞ்சுட்டாங்க, போட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் போய் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை ஏன் காயினுக்கு முத்திரை போட்டீங்க, அவன் அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டானே. அப்போ தேவன் தான் இருதயத்தை உங்களுக்கு திறந்து காமிப்பார். ஓ ஆண்டவரே நீர் இப்படிப்பட்டவரா, திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப். இதுதான் டிவைன் ரிலேஷன்ஷிப். இப்படி தான் ஆண்டவரும் ஏனோக்கும் ஒன்றா நடந்தாங்க. நீங்களும் நானும் அப்படி நடக்கணும்னு அவர் விரும்புகிறார். பை எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட ஒரு நீங்கள் டேஸ்ட் பண்ணி, நீங்கள் ருசிச்சு, நீங்கள் அறிஞ்சு. இப்போ நான் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் ஒரு என்ன சொல்ல, ஒரு அவுட்லைன் மாதிரி தான். அப்போ இந்த அவுட்லைனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய ரெவலேஷன் வரும், உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் வெளிப்படும். என்ன பிரச்சனை, அதை நம்ம செய்கிறது இல்லை. ஒரு மெசேஜாக நம்ம கடந்துட்டு போயிடும். நல்லா இருந்துச்சு இன்றைக்கி மெசேஜ், வித்தியாசமாக இருந்துச்சு மெசேஜ் அப்படின்னு நம்ம கடந்து போயிடும். இல்லை, நீங்கள் நல்லா இருந்துச்சுன்னு அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படலை. இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தியானிக்கணும். அவ்வளோதான் பவுல் சொல்கிறாரு, பெரேயா பட்டணத்தார் பவுல் சொல்கிறது இப்படி இருக்குதா அப்படிங்கிறது அவங்க என்ன செய்தாங்க, போய் தேடி தியானிச்சாங்க. அதனால தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை காட்டில் அவங்க எப்படி இருந்தாங்க, நற்குணசாலிகளாக இருந்தாங்க. பவுலே பேசினா அதை எடுத்துகிட்டு போய் உட்காந்து ஒர்க் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, அதை அறிகிறாங்க. அறிஞ்சு ஓ தேவன் இப்படிப்பட்டவரா அப்படி போய் இணைந்து கொள்கிறாங்க தேவனோடு. ஸோ தேவன் உங்கள்கிட்ட என்கிட்ட விரும்புகிறது அதுதான். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 பகுதியை நான் காமிச்சேன். அவர் எப்படி இருக்கிறார், அவர் உறவாகவே இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இவர்கள் மூவரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் நிற்கும் போது யாருமே தனித்துவமாக தெரிய மாட்டாங்க. அதில் அவர் பெரியவர் இவர் பெரியவர் அப்படின்னு தெரிய மாட்டாங்க. இப்போ நான் இருக்கிறேன், நான் சரவணன் பிரதர், பிரபு பிரதர் 3 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மீட்டிங்கு போகிறோம். அந்த இடத்துல என்ன அவங்களுக்கு தெரியும், ஆனால் பிரபு பிரதரையோ சரவணன் பிரதரையோ தெரியாது. அப்போ நான் வரும்பொழுது அவங்க என்ன செய்வாங்க, பாஸ்டர் வாங்க 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 அப்படின்வாங்க. ஏன்னா நான் யார், பாஸ்டர். அப்போ பாஸ்டர் யாரோ 2 பேரை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ எனக்கு கொடுக்குற கனம் அவங்களுக்கு கொடுப்பாங்களா? இல்லை.
ஏன்னா அப்போ அவங்க பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன், நான் ஊழியக்காராக இருக்கிறேன், இவங்க வந்து அவங்களோடு இருக்கிறாங்க, உடன் ஊழியக்காராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் பிதா குமாரன் பரிசுத்தாவி வந்து நிற்கும் பொழுது அவங்க எப்படி தெரிவாங்க? 3 பேராக தெரிய மாட்டாங்க, ஒன்றாக தெரிவாங்க. அவங்க 3 பேருக்கும் ஒரே நோக்கம் தான், அவங்க 3 பேருக்கும் ஒரே பர்பஸ், ஒரே ஹார்ட். அது என்ன தெரியுமா? நீங்கள் தான் உங்களோடு உறவாடணும். இதில் அவங்க தனியாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க ஒன்றா 3 பேர் ஒன்றாக இணைந்து உங்களை அந்த உறவுக்குள்ளே கொண்டு வந்து உங்களை மறைச்சிருவாங்க. அதான் க்ளோரி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உறவுக்குள்ளே கர்த்தர் இனி ஒரு நாட்கள் நம்ம நடத்துவார். ஸோ இந்த 2 காரியங்களை நீங்கள் புரிஞ்சுங்க. ஆண்டவர் எப்படி இருக்கிறார் நீங்கள் போய் உட்காந்து படித்து பாருங்கள். அடுத்து பர்சனலாக அவரை அறிங்க. ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பினவரும் ஆகிய அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இதை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா இந்த பூமியிலே எதை அனுபவிக்க முடியும்? அவருடைய உறவை அனுபவிக்க முடியும். பரலோகங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அவரோட உறவு. ஆமென். அதுதான். அப்போ இதை பூமியிலே உங்களால் அனுபவிக்க முடியும். ஸோ இந்த 2ஐயும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். வருகிற வாரங்களில் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஆவியானுடைய ஒத்தாசையோடு கர்த்தர் தாமே அவரோடு இருக்கிற அவருடைய உறவுக்குள்ளே உங்களை என்னை வளரச் செய்வாராக. ஆமென். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நான் பார்க்கலாம்.